மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் அடுத்தடுத்து 2 ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் வெங்கடேசன் என்ற தனியார் தொழிற்சாலை காவலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வெங்கடேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கார் ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர், கோட்டிச்சேரி மற்றும் நெடுங்காடு காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சார்பாக 108 ஆம்புலன்ஸ் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளர் ராஜேந்திரன், ஆம்புலன்ஸ் சேவையை தடையின்றி இயக்க வலியுறுத்தியும் ஆள் பற்றாக்குறை காரணமாக தமிழகம் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும் ஆம்புலன்ஸ்களை உடனடியாக இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தினந்தோறும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படும் ஆம்புலன்ஸ்களை தடையின்றி இயக்க வேண்டும். ஆம்புலன்ஸின் கோளாறுகள் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தினந்தோறும் நிறுத்தி வைக்கப்படும் மல்லநாடு, காயல்பட்டினம், ஆத்தூர், தூத்துக்குடி, கோவில்பட்டி போன்ற 108 ஆம்புலன்ஸ்கள் தடையின்றி இயக்கப்பட வேண்டும். ஆள் பற்றாக்குறை காரணமாக தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களை விரைந்து இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பிரச்சார இயக்கத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலைய சரகத்தில் அரசு பள்ளி வளாகங்களில் கவர்ச்சி நடன நிகழ்ச்சி நடத்த போலீசார் அனுமதி வழங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் ஆபாச நடன நாட்டிய நிகழ்ச்சி நடத்த அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இதற்கு உரிய கட்டுப்பாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரைச் சேர்ந்த மகாதேவன் மற்றும் ராஜேஸ்வரி என்ற தம்பதி சுமார் 75க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களை காவல்துறை உதவியுடன் நல்லடக்கம் செய்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மதிய உணவுகள் வழங்குவதுடன் முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து சக மனிதராக மாற்றி உறவினர்கள் மற்றும் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புதிய ரயில்வே நிலையம் அருகே மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா வருகையையொட்டி சுரங்கப்பாதை அமைக்க கோரி அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட குடியிருப்பு வாசி ஒருவர் கூறுகையில், பல தரப்புகளில் மனு அளித்தும் இதுவரை தீர்வு காணப்படாததால் 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கும் செல்ல இயலாமல் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். நாங்கள் இந்த பாலத்து வழியா மேலே போகும்போது இந்த ஸ்கூல் டயத்துலையும் அதே சமயத்தில் வயசானவங்கெல்லாம் வெளியில் போகும்போது வரும்போது சிரமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடை அவங்க பிளாக் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய இல்லீகல் விஷயங்கள் நடக்குது. இல்லீகல் விஷயங்கள்னால தான் இந்த ப்ராப்ளமே நிறைய கிரியேட் ஆகுது. இது ஒரு 6 மணிக்கு மேலே லேடிஸ் இந்த ட்ரெயினில் இறங்கி இந்த வழியாக கீழே இந்திரா நகர் பக்கம் வர முடியாது. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால இந்த தரப்பாலத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது. இப்போ இது இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால இந்த தரப்பாலத்தை அமைச்சரும்படி ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இது ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. எங்கள் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து போராடுறோம். அப்போ கூட இதுக்கு ஒரு சரியான ஒரு வழி கிடைக்கல. இந்த ஒரு தருணத்தையாவது இதையாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உபயோகரமாக இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டதை ரத்து செய்ய வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். மேலும் கூட்டுறவு சங்க ஊழியர்களை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணவில்லை என்றால் வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பணியாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டப்பட்ட டேவிஸ் பூங்கா போதிய பராமரிப்பு இல்லாததால் விளையாட்டு உபகரணங்கள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் பூங்காவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் விளம்பரப்படுத்தி வருகையை அதிகரிக்க வேண்டும் எனவும் பூங்காவை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர் மழையின் காரணமாக நீர்வரத்து 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.